என்னங்க, முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு காவ்யா? நம்மளோட பிளான்ல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்ன சொல்ற காவ்யா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டாலே. ஆமா, ஏதோ பேர் கூட மீனாட்சி சுந்தரம்னு சொன்னாலே, அவதானே? அவளேதான். அவளுக்கு என்ன இப்போ? பத்மினி ஆபீஸ்ல அவளை பார்த்தங்க. நான் பத்மினி கிட்ட பேசிட்டு வெளியில வந்தப்ப அந்த லேடி ஆபீஸ்ல இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்கறத நான் பார்த்தங்க. மை காட், அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? ஒருவேளை பத்மினி அவளை விட்டு ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாளோ? அந்த அளவுக்கு பத்மினிக்கு தைரியம் இல்லங்க. அவளை பார்த்ததுமே நீ போய் பேசியிருக்கலாமே காவ்யா. என்ன பேச சொல்றீங்க? என் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டு வந்தது நீங்க தானே கேட்டு அப்படியே அவளை பத்தின விவரங்களை கேட்டுட்டு வந்திருக்கலாம். நானே போய் பேசி எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கணும்னு விட்டுட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட. அவ அன்னைக்கு உண்மையிலே தப்பான அட்ரஸ்க்கு வந்தாளா, இல்ல நாம தப்பு பண்றதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வீடு தேடி வந்திருக்காளான்னு தெரிஞ்சா உடனே வேற ஒரு ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும். என்ன ஆக்ஷன்? நம்மளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவ உயிரோடவே இருக்கக்கூடாது. பத்மினியை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவளோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சாகணும். எனக்கு என்னவோ நம்மள நோட்டாயிட வந்தவளா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. கற்பனை ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. உடனே காரியத்தில் இறங்கி ஆகணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டு வந்தவளை நீ எப்படியாவது மீட் பண்ணி அவளை ஃப்ரெண்டாக்க முடியுமான்னு பாரு. இனிமே புதுசா எதுவும் செய்ய வேணாங்க. டைம் வேஸ்ட். நம்மளை உளவு பார்த்துட்டு போனவ நம்மளை விட ஸ்பீடா இருந்தான்னா நமக்கு தான் ஆபத்து அதிகம். அதுக்குள்ள நம்ம டார்கெட்டை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன சொல்ல வர காவ்யா? பத்மினி நமக்கு மீதி பணத்தை செட்டில் பண்ண அவகாசம் கேட்டிருந்தால. ஆமா, அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது, இன்னைக்கே செட்டில் பண்ணி ஆகணும்னு கெடு வைங்க. சரி, பத்மினி உடனே செட்டில் பண்ணலனா? பேச வேண்டிய விதத்துல பேசினா பத்மினி பயந்து போய் பணத்தை செட்டில் பண்ணிடுவா. ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா பத்மினி ஏதாவது ரிவர்ஸ் ஆக்ஷன் எடுத்துட போறான்னு நினைக்கிறேன் காவ்யா. பத்மினி விஷயத்துல ஏன் இப்படி இறக்கப்படுறீங்கன்னு புரியல. காவ்யா, தங்க முட்டை போடுற வார்த்தை அது போக்குல போய் தங்க முட்டையை எடுக்கிறத விட்டுட்டு அதோட வயித்தை கீறி எடுக்கிறது சரின்னு எனக்கு தோணல. இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நான் என்ன செய்யணும்? பத்மினிக்கு போனை பண்ணி உடனே பணம் வேணும்னு கேளுங்க. ஓகே. ஃபோன் பண்றா. ஹலோ, வணக்கம் மேடம். நான் தான் பணம் ரெடி ஆனது கூப்பிடுறேன்னு சொன்னல. நீ கொடுத்த கெடு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் மேடம். என்ன? மொத்த பணமும் உடனே வேணும். உடனேனா இன்னைக்கே வேணும். அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் எப்படி இன்னைக்கே புரட்ட முடியும்? தொழிலதிபர் பத்மினிக்கு பணம் புரட்டுறது ஒரு கஷ்டமா? சாரி, என்னால முடியாது. சாரி, என்னாலயும் முடியாது. என்ன முடியாது? கிஷோரை கொலை பண்ண விஷயத்த மறைச்சு வைக்க முடியாது. இங்க பாரு, நம்ம ஒரு செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சும்மா சும்மா மிரட்டுறது நல்லா இல்ல. என்னோட டிமாண்ட எந்த ஒரு மறுப்பு இல்லாம ஏத்துக்கிட்டா நான் எதுக்கு மிரட்ட போறேன்? நான் என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்கேன் கேட்டோன்னு பறிச்சு தரத்துக்கு? உங்களுக்கு தான் பினான்சியர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு பணம் காய்க்கிற மரங்கள். போங்க, அங்க போய் பணத்தை பறிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணினா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். ஓ, பதிலுக்கு பதில் மிரட்டலா? நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன்னு சொன்னேன். நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா நீங்க சரண்டர் ஆனா உங்க கூட இருக்கிற மத்த 2 லேடிஸும் சேர்ந்து மாட்டுவாங்க. பரவாயில்லையா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். அவங்கள பத்தி எனக்கு என்ன கவலை? அப்போ உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நீங்க இப்பவே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. இன்னும் 20 நிமிஷத்துல ராகுகால் ஆரம்பிக்க போகுது. ஹலோ மிஸ்டர். சொல்லுங்க மேடம். நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிற டைம்க்கு முன்னாடியே நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன்.
தயவு செஞ்சு ஜென்டில்மேனா நடந்துக்கோங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்ல இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால நீங்க கொஞ்சம் ஜென்டிலா நடந்துக்கோங்க. இன்னைக்குள்ள நீங்க ரெண்டுல ஒண்ணு செஞ்சே ஆகணும். இப்ப என்ன செய்ய சொல்ற? இன்னைக்குள்ள ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். இல்லைன்னா நான் கிஷோர்னு ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும். உங்க சாய்ஸ்க்கே விட்டுடுறேன். பட் பணமும் கொடுக்காம போலீஸ்க்கும் சரண்டர் ஆகாம டிமிக்கி கொடுத்தா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போட்டு கொடுத்துருவேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு வந்தேன். 5000 ரூபாய் செலவாகுமா? ஏன் அவ்வளோ அமௌண்ட் அங்கிள்? கவர்மெண்ட் ஃபீஸு மற்றபடி உள்ளே இருக்கவங்களுக்கு கட்டிங்கெல்லாம் சேர்த்து அவ்வளோ ரூபா வரும்னு சொன்ன மாப்ள. இங்க பார் ஸ்வேதா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 5000 ரூபாய் செலவாகுமா? என்ன ராஜ், நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபாய் தான் இருக்கும். மீதி 4500 ரூபாய் லஞ்சமா தரணுமா? முன்னெல்லாம் நீங்க எதுக்கு எடுத்தாலும் லஞ்சமா கொடுத்து காரியத்தை சாதிப்பீங்க. இப்ப நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க ராஜ். மாப்ள, நாம லஞ்சம் கொடுக்க மறுத்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன போலி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து போர்ஜரி கல்யாணமா பண்ண போறோம்? எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாலும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்னா இவ்வளவு செலவாகும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க மாப்ள. முடிஞ்ச வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண பார்ப்போம். சில டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இன்னென்ன வேலைக்கு இவ்வளவு லஞ்சம்னு போர்டு மட்டும்தான் போடல. நாம அந்த ஆபீஸ்க்குள்ள காலை வச்சதுமே நம்ம கிட்டே வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. எனக்கு லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லை. அதுக்கு மேல உங்க சாமர்த்தியம். என்ன பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரனுக்கும் லஞ்சம் வாங்குற அதிகாரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பிச்சைக்காரன் நாம கொடுக்கறத வாங்கிப்பான். லஞ்சம் வாங்குற அதிகாரி அவன் கேட்கறத நாம கொடுக்கணும். உங்களை மாதிரி யூத்துங்க தான் இந்த லஞ்ச அதிகாரிகளை திருத்த முடியுமாப்ல. ஸ்வேதா, லஞ்சம் கொடுக்காம நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நானும் ரெடி ராஜ். யார் யா வீட்ல? எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க தான் கேட்டுக்கிட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு என் பையனோட உங்க பொண்ணை கோத்துடுற வேலையை பாக்குறீங்க? யோ, மரியாதையா பேசு. உனக்கு மரியாதை வேற வேணுமா? சார், இந்த பாருங்க, என்ன விஷயம்னு சொல்லாம அனாவசியமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என் தங்கச்சியை வேண்டான்னு சொன்னப்பவே நாங்க உங்களை அப்பவே மறந்துட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருமே தெளிவா நடிக்கிறீங்க. அதை நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. நாங்க எதுக்கு நடிக்கணும்? எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களையே தப்பா பேசுறீங்களா? தப்பான தொழில் பண்ணா மேடை போட்டு பாராட்டுவாங்களா உங்கள? தப்பான தொழில் பண்றோமா? இந்த பாருங்க, மரியாதையா பேசுங்க. இல்லனா என்ன பண்ணுவ? எங்களை தப்பா பேசின வாயை கிழிச்சிருவேன். யோ, கிளியா பார்க்கலாம் வாயா. ஏய், யாரை பார்த்து இப்படி பேசுற? யாரை பார்த்து கை நீட்டி பேசுற? அந்த விஷயத்தை சொல்லாம தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. சூழ்ச்சி பண்ணி உங்க பொண்ணை என் பையனோட பழக விட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அடச்சி வாய முடியா. என் பொண்ணோட ஒழுக்கத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகியம் இருக்கு? என்னையா யோகியம்? உன் பொண்ணு தாலி கட்டாம குடும்பம் நடத்துறாள, இதுதான் யோகியமா? யோகியத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல. கேடுகெட்ட வாழ்க்கை வாழ்ற நீ என் மேல கை வைக்கிறியா? நீ இங்க பாருங்க, நீங்க மரியாதையா பேசினா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதையா நீங்க ஒழுங்கா நடந்துங்க. நான் நேரடியா பாத்துட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எதை நேரடியா பார்த்த? உன் பொண்ணு என் பையனோட வம்பா தேடி வந்து பழகுனத.
இவர் போய் சொல்றாரு. இவர் பையன் அக்காவை மிரட்டி. நிறுத்துமா. உங்க அக்கா மாட்டினதும் பிளேட்டை மாத்தி சொல்றியா? பரவாயில்லம்மா, ரொம்ப தெளிவாத்தான் பேசுற. பிஞ்சிலே பழுத்துட்ட, குடும்பமும் அந்த மாதிரி தானே. பாருங்க, எங்க குடும்பமோ உங்க குடும்பமோ ஒத்து போகாதுன்னு சொல்லிட்டேன்ல. உங்க மகன் வேணா என் பொண்ணு பின்னால சுத்துவான். என் பொண்ணு அப்படிப்பட்டவா இல்ல. அப்படிப்பட்ட பொண்ணு தான் என் பையனோட கையை பிடிச்சி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காளா? அப்படிப்பட்ட பொண்ணு தான் என் பையனோட கையை பிடிச்சி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காளா? அந்த கன்றாவிய கண்ணால பார்த்துட்டு வந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, உங்க பொண்ணை கண்டிச்சு வைங்க. இன்னொரு தடவை என் பையனோட உங்க பொண்ணை பார்த்தேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். பார்த்துக்குங்க. வர்ஷா, சௌமியா எங்க? அவ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காக்கா. போய் சொல்லாத. உனக்கு தெரியாம சௌமியா எங்கேயும் போயிருக்க மாட்டா. வாயை திறந்து சொல்லு வர்ஷா, சௌமியா எங்க? சௌமியாவை அவன் தீபா லவ் பண்றானா. 4:30 மணிக்குள்ள வரலனா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னானா. அதான் அவனை பார்க்க போயிருக்கா. ஆமா, இன்னைக்கே பணம் வேணும்னு எதுக்கு கேட்டான்? அயோக்கிய ராஸ்கல் கிட்ட காரணம் கேட்ட மட்டும் சொல்லிட போறானா என்ன? கேட்ட உடனே அச்சடிச்சா கொடுக்க முடியும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றான்? சரிங்க, இந்த பினான்சியர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே? ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் நிஷாமா. வட்டிக்கு பணம் வாங்கி மான மரியாதையை சேஃப்டி பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களை விட எனக்கு அந்த ஆள் மேல கோவம் தான் வருது. பேசாம ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? ஐயோ, ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறதே போதுங்க. வெறும் பேச்சு கூட அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க கடன் வாங்கி பணம் தர போற விஷயம் இந்திராக்கு தெரியுமா? தெரியாது. நைட் வீட்டுக்கு போய் தான் சொல்லணும். பணம் கிடைச்சதுமே இந்திராக்கு விஷயத்த சொல்லி அவளையும் கூட்டிட்டு போவோம். பாக்கலாங்க. இந்திராக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அவளுக்கும் தெரியணும்ல. தெரிஞ்சு என்ன ஆக போகுது? வாங்க வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. சார், இவங்க தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி. அப்போ பவித்ராங்கிறது நீங்க தானா? இல்ல இல்ல, அவங்க கிட்ட இருந்து நான் கம்பெனியை வாங்கிட்டேன். என் பேர் பத்மினி. ஓ அப்படிங்களா? இப்போ எவ்வளவு லோன் வேணும் உங்களுக்கு? இவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா. கம்பெனில கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கொஞ்சம் கூடுதலா அமௌண்ட் தேவைப்படுது. தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா பேங்க்ல கூட லோன் கொடுப்பாங்களே. ஏற்கனவே கம்பெனியை நடத்தினவங்க நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணி பேங்க்ல கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க சார். அவங்க பண்ண குளறுபடியினால எங்களால பேங்க்ல ஓடி கூட வாங்க முடியல சார். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு 20 லட்சம் ரூபாய் சார். 20 லட்சமா? 3 ரூபாய் வட்டி போட்டா மாசத்துக்கு 60,000 ரூபாய் வரும். முதல் மாசத்தை நாங்க புடிச்சிட்டு கொடுப்போம். அப்போ 21 லட்சமா கொடுங்க சார். கையில 20 லட்சமா ரவுண்டா கொடுத்துருங்க. ரெடி பண்ணிடலாம். ஆமா, எப்ப வேணும் உங்களுக்கு? இப்பவே வேணும் சார். எங்க உடனே கொடுக்கறதுக்கு நீங்க கேக்குறது என்ன சின்ன அமௌண்டா? எப்ப சார் பெற முடியும்? கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தாங்க கொடுக்கணும். எப்படியும் 4-5 நாள் ஆயிடும். அதுவும் செக்கா தான் தருவோம். கேஷா கிடைக்காதா சார்? எதுக்கு? இன்கம் டாக்ஸ் காரங்க நடு ராத்திரில என் வீட்டு கதவை வந்து தட்டுறதுக்கா? சார், இன்னைக்கே வேணுமே. ஏங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கடன் கேட்கறதா சொல்றீங்க, ஆனா கேஷா வேணும்னு கேக்குறீங்க. இது சரியா படலையே. நீங்க உண்மையிலேயே எந்த பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க? இல்ல சார், அது கம்பெனி டெவலப்மெண்ட்காக தான் லோன் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சார், நாளை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்பவும் செக்காதாமா தருவோம்.
அது பாஸ் ஆகவே 2 நாள் ஆகும். ஓகே சார், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோமே. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல லோன் வேணும்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லணும். அப்பதானே நாங்க ரெடி பண்ண முடியும். ஓ அப்படிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப நம்பிக்கையோட வந்த ஸ்ரீஜாமா. நானே எதிர்பார்க்கல. சாரி நிஷாமா. சரி, இப்போ என்ன பண்றது? இன்னொரு இடம் இருக்கு, ஆனா வட்டி கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நமக்கு வேலை ஆகணும்ல. பணம் கிடைக்குமா உடனே? கண்டிப்பா கிடைக்கும். நாம ரொக்கமா கூட வாங்கிக்கலாம். முன்னாடியே சொல்லிருக்கலாமே இத. ஆமா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 10 ரூபாய் வட்டி. 10 ரூபாயா? அப்போ 20 லட்சத்துக்கு மாசம் இன்ட்ரெஸ்டே 2 லட்சம் ரூபாய் கட்டணுமே. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. சரி பரவாயில்ல, 1 மாசமோ 2 மாசமோ தானே, அதுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடலாம்ல. சரி வாங்க போலாம். புலிவால புடிச்ச கதையாயிடுச்சு கிஷோரோட பழக்கம் வச்சது. நீங்க கொஞ்சம் போல்டா பேசுங்க. அவன் பயந்து பின் வாங்கிடுவான். யாரு அவனா? இவ்ளோ தைரியமா நம்மள பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறவன் எப்படி பயந்து பின் வாங்குவான்? மொத்தமா செட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு, ஆனா அவன் ரொம்ப திமிரா பேசுறான். சரி அண்ணி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? சிங்கிள் அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட போறேன். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவானே. எல்லா உண்மையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவர் காலில் விழ போறேன். இதை நாம டீல் பண்ணா பிரச்சனை மேல பிரச்சனையா வரும். அவசரப்பட்டு இதை அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் பின்ன நான் எப்படி தப்பிக்கிறது? இல்ல, அண்ணன் என்ன எதுன்னு கேக்குறப்போ எனக்கும் கிஷோருக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ல வேண்டி வரும். ஆமா, ஆரம்பத்துல இருந்து சொன்னாதானே பிரச்சனை என்னன்னு புரியும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வேணா அண்ணி, இதை நம்மளே சால்வ் பண்ணிடுவோம். நம்மளால முடியும்னு எனக்கு தோணல. இப்போ ஃபுல்லா செட்டில் பண்ணன்னு சொல்லுவான், செட்டில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது டிமாண்ட் வைப்பான். வைக்காதபடி ஸ்ட்ராங்கா பேசிட்டு வருவோம். ஸ்ட்ராங்கா என்ன பேசுவ? இல்ல, அது வந்து உன்னோட பிரச்சனை தீந்தா போதுன்ற மாதிரி நீ பேசுற. உன் பிரச்சனையை தீக்க போய் இப்ப நான் தேவையில்லாம வாக்கு கொடுத்து தவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா அண்ணி? இப்படி சொல்லி நீ என் காலில் விழுந்ததுனாலதான் உனக்கு உதவி செய்ய நான் ஒத்துக்கிட்டேன். நான் இப்பவும் காலில் விழ தயாரா இருக்கேன். என்ன கிஷோர் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்ன மகளும் மருமகளும் ரகசிய ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரகசிய ஆலோசனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். சும்மா பேசுறதுக்கு எதுக்கு கதவை சாத்திட்டு பேசணும்? கம்பெனி விவரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கம்பெனி நிலவரத்தை இந்திரா கிட்ட பேசுற அளவுக்கு இவ அவ்வளவு பெரிய ஆளா? கொஞ்ச நாள் சிவில் இன்ஜினியரிங் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கால. அப்ப இந்திராவை கூடவே வேலைக்கு வச்சுக்க, உனக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. அம்மா, 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்தா செட் ஆகாதுமா. உன்னை எதுக்கு பத்மினியோட சேர்க்கிற? பத்மினி முதலாளி. இந்திராவுக்காக இறக்கப்பட போய் இப்ப கண்ணு கட்டுது. கூட வச்சுக்கிட்டா விளங்கிடும். என்ன பத்மினி, வீட்ல அண்ணி, கம்பெனில நீ முதலாளி தானே? அது இந்திரா கம்பெனில சேர்ந்தா பாப்போம். நீ மனசு வச்சா நடக்கும். மனசு வைப்ப. அது எப்படி சொல்றீங்க? பாம்பும் கீரியுமா இருந்த நீங்க 2 பேரும் ஒன்னாயி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலைய பண்ணிட்டு வந்துட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ரகசியமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. அம்மா, நீ வேற ஏம்மா வயித்துல புளிய கறக்கிற மாதிரி பேசுற? கொலை பண்ற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் பிரச்சனை வரலத்த. எப்படியோ 2 பேரும் ஒத்துமையா இருந்தா சரிதான். கடவுள் தான் மனசு வைக்கணும். நீங்க ஒன்னா சேர்ந்தா மாதிரி உங்க புருஷங்களோட சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும். நாங்க என்ன அவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சா வாழ்றோம்?
ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் சேர்ந்து வாழறீங்கன்னு அர்த்தமா? இந்திரா ஃபேமிலில இந்திரா பொறுப்பா நடந்துக்கல, ஏன் ஃபேமிலில ஏன் ஹஸ்பண்ட் பொறுப்பா நடந்துக்கல. என்ன பொறுப்பில்லாதவன்னு சொல்லாதீங்க அண்ணி. எனக்கு டைம் சரியில்லை, அவ்வளவுதான். உன் கூட சவகாசம் வச்சுக்கிட்ட எனக்கு தான் டைம் சரியில்லை. குடும்பத்துல மறுபடியும் பழைய சந்தோஷம் வந்தா சரிதான். சீக்கிரம் பேசிட்டு வாங்க. இந்திரா, இனிமே நம்ம எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியிலே பேசுவோம். கிஷோர் விஷயத்தை எப்படி நீ வீட்டுக்கு வெளியில பேச முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள ரகசியமா பேசினாலே உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருது. நம்ம இன்னொரு தடவை இப்படி பேசணும்னா உங்க அம்மா நம்மள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி அண்ணி, அவன் போன் பண்றதுக்குள்ள பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்க. உனக்கு உன் பிரச்சனை தீரணும், அவ்வளவுதானே? ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.